ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறாங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம பைரவி வந்து இந்த அஞ்சலிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்எஸ்கே வச்சு ஒரு வழியாக வந்து எல்லா பிரச்சனையும் தப்பிச்சாங்க நம்ம அஞ்சலி. ஆனால் வந்து இந்த டைமில் வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முக்கியமாக வந்து நம்ம எஸ்எஸ்கே வச்சு இந்த வக்கீல் வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து வரக்கூடாது, இந்த இலக்கியாவுக்கு வந்து வாதாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் வந்து என்னாச்சுனாக்கா அந்த இடத்துல வந்து எனக்கு வக்கீலும் வேணாம் யாரும் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கௌதமே வந்து களத்தில் இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ஜட்ஜி வந்து நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்கல. உடனே வந்து என்னாச்சுனாக்கா நான் தான் வந்து இலக்கியாவோட புருஷன் அப்படின்னு வந்து சொன்னார். சொன்ன அடுத்த செகண்டே வந்து என்னாச்சுனாக்கா எப்படி வந்து நீங்கள் இப்போ வந்து வக்கீல் இல்லாத வாதாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க உடனே வந்து நான் வந்து இந்த ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொன்னதை கேட்டு நம்ம ஜட்ஜி வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொன்னதுமே வந்து எனக்கு ஆதாரம் எதுவுமே தேவையில்லை, இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும் மேடம், நான் வந்து அவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லைன்றதை வந்து நான் அதை நிரூபிச்சிடறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்து ஜட்ஜி வந்து சரி இவங்க என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. உடனே வந்து இந்த அஞ்சலி வந்து நினைக்கிறா இவ என்ன பண்ணுவா, இவ கையில் என்ன ஆதாரம் இருக்குது, ஒரு வேளை வந்து நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து தவிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து என்ன ஆச்சுனாக்கா நம்ம இலக்கியாவுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் அவள் வயிற்றில் வந்து பஞ்சை தான் வச்சு கட்டி வச்சுருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஏன்னா கர்ப்பமாக இருந்தாக்கா வந்து அவள் எதுக்கு பஞ்சு வச்சு கட்டியிருக்க போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கனாக்கா நேராக அத்தனை பேர் முன்னே கோர்ட்லேயே வந்து போயிட்டு அந்த பஞ்சை வந்து கையை வச்சு வந்து இழுத்துறாங்க. உடனே வந்து நம்ம அஞ்சலிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்னடா இது வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம அஞ்சலிக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவைதான், அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி அவ்வளோ சவால் விட்டு வந்தாங்க. வயிற்றுச்சல் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என் அண்ணனும் என் அண்ணியும் சேர்ந்து அவங்க பொண்டாட்டி வந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக இவன் இந்த மாதிரி பண்ணுறான், அவனுக்கு சரியான பாடத்தை வந்து நான் புகட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான் போல், நாம தான் நம்பலன்னு சொல்லிட்டு வந்து இந்த கார்த்திக் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க பொண்டாட்டி கர்ப்பமாலன்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து இந்த ஜானு வந்து என்ன பண்ணாருனாக்கா இவன் மேலே தேவையில்லாத பழியை போட்டோமோன்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. ஆனால் வந்து இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணாங்க, இவளை இதுக்கப்புறம் வந்து விடக்கூடாது, சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும், இவளை வந்து இங்கே பிடிச்சி ஜெயிலே வந்து போட்டால் தான் வந்து இவளை தெரிஞ்சோம். உடனே வந்து நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அத்தனை பேர் முன்னாடி வந்து கோர்ட்லேயே வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த அஞ்சலி கழுத்தை வந்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி ஏண்டி என் வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இலக்கியா பண்ண ரொம்ப சூப்பர் தான், அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறது ரொம்பவே நல்லது தான், அப்போ தான் வந்து அவள் தண்டவாளம் வண்டவாளம் புரியும். இதுக்கப்புறம் வந்து யாரும் இந்த அஞ்சலிக்கு வந்து நல்லதுன்றதே வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். நம்ம இலக்கியா பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவோம். முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.